கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாக்கிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தன்னை நல்கும் குளிர்களை நீரும் இனியனை என்பேன் எனினும் என் தமிழ்மொழியை என் உயிர் என்பேன் என்கிறான் பாரதிதாசன். அதற்கேற்ப என் தமிழ்மொழியை வணங்கி தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், சொன்ன தாய் இல்லை கேட்ட தாய். அப்போது இந்த புத்தகத்தை பற்றி நான் கேட்க தான் வந்திருக்கேன். அப்புறம் ஏன் மேடை ஏறி அப்படின்னு சொன்னால் நன்றி மறப்பது நன்றன்று இல்லையா? அப்போ அந்த நன்றியை சொல்வதற்காகத்தான் நான் மேடை ஏறியிருக்கேன். கடல் பிறப்பது மலை, நான் கடல் அல்ல, ஆனால் என் மலையாக இருக்கக்கூடியவரே, என் மொழியின் ஆதி ஊற்றே, என் கவிதையின் மூலமே, நான் தமிழ் கற்ற பாடசாலையே, என்ஜிஎம் கல்லூரியின் தமிழ் இலக்கியத்துறை தலைவர் முனைவர் தா ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. என் சக உதிரம் நான் தொலைபேசியில் அழைத்ததும் உடனே நான் உங்கள் புத்தகத்தை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி அந்த கவிதையை கூட இன்னும் கேட்கவில்லை, புத்தகத்தை பற்றி பேசுகிறேன் என்று சொன்ன என் சக உதிரம் சம்பத் அவர்களே, நான் மிகுந்த பொருளாதார சிக்கலில் இருந்த பொழுது இந்த கவிதை தொகுப்பை வெளியிட வேண்டுமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி இந்த கவிதை தொகுப்பை வெளியிட வைத்த அம்சப்பிரியா அவர்கள், பொள்ளாச்சி இலக்கியத்தினுடைய தலைவர். இந்த கவிதை தொகுப்பிற்காக நான் ஒன்று மட்டும் சொல்லுவல்கிறேன், இந்த கவிதை தொகுப்பிற்காக நான் மெனக்கட்டதை விட செயலாளர் பூபாலன் ஐயா அவர்கள் மெனக்கட்டது ரொம்ப அதிகம். செயலாளர் பூபாலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகள். ஆனந்தகுமார் சார் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். என் வீட்டில் ஒரு 2500 புக் வச்சுருப்பேன். பார்க்குற இடமெல்லாம் புக்காக தான் இருக்கும். நான் பெருமையாக சொல்லலை, அதில் பாதி புத்தகம் அவர் எனக்கு கொடுத்த புத்தகம் தான். அவர் சமத்தூரனுடைய நூலகராக இருக்கிறாரு, பொள்ளாச்சியினுடைய 2ஆம் நிலை நூலகராக இருந்தார். நான் போவேன், லைப்ரரியில் புக் எடுப்பேன், வாங்கிட்டு வந்துடுவேன். அதை ஒருபோது நான் திருப்பி கொடுத்ததே கிடையாது. நாச்சிமுத்து ஐயா வர்றாரு, நான் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாரு. தன்னுடைய வார்த்தைகளின் வாசனையில் தன் வயதை மறைக்க தெரிந்த ஒரு நபர் நாச்சிமுத்து ஐயா என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. கவிதை, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, கூடில்லாத மரம், கூடில்லாத பறவை, வேறில்லாத மரம். ரசூல் கம்சதேவ் சொல்கிறார், நான் எளியவன், என் மக்கள் எளியவர்கள், என் எழுத்தும் எளியது. அதனால்தான் இந்த எளியவனுடைய கவிதையை வாசிக்க, இந்த எளியவனுடைய கவிதையை படிக்க உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஏனென்றால் ஒருபோதும் நான் படித்த தமிழ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ஒருபோதும் கவிஞர்களால் கவிதையை பற்றி பேசவே முடியாது. கவிதை மட்டும்தான் கவிஞர்களை பேசும், கவிதை மட்டும்தான் கவிஞர்களை பேசும். ஒருபோதும் நீங்கள் கவிஞர்கள் கவிதையை அடையாளப்படுத்தவே முடியாது. எனக்கு சோலைமாயன் சாருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு உதவியும் நானும் அவர்கிட்ட போய் நின்னதில்லை, அவரும் என்கிட்ட வந்து நின்னதில்லை. தேயிலை நிழலில் உறங்கும் வனமிழந்த சிறுத்தை, இந்த ஒரு கவிதை போதும் அவர் என்னை அடையாளப்படுத்த. பூபாலன் ஐயாவுடைய கவிதையை இன்ஸ்டாகிராமில் ஒரு தடவை பார்த்தேன். அந்த கவிதையினுடைய முழு வடிவம் எனக்கு ஞாபகம் இல்லை. கம்பராமாயணம் மகாபாரதம் இதிகாசமானது, கூட்டம் கூட்டமாய் வெட்டி கொண்டும் செத்துக்கொண்டும் போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற கவிதை இன்ன வரைக்கும் எனக்கு மனசில் நிற்கிது. கவிதை தான் கவிஞரை அடையாளப்படுத்தும். போன இலக்கிய மேடையில் அம்சப்பிரியா ஐயாவுடைய கவிதையை மேற்கோள் காட்டி பூபாலன் சார் ஒன்று சொல்லியிருப்பார், எப்போது வேண்டுமானாலும் ஞானியாகலாம், இனி எப்போது குழந்தையாவது. இந்த கவிதை தான் அவரை அடையாளப்படுத்தும். எனக்கு அவரை பார்த்த உடனே அந்த கவிதை தான் தோணும், அதற்கப்புறம் தான் பின்னாடி. இப்படி கவிதைகள் தான் ஒரு கவிஞனை அடையாளப்படுத்தும். நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், என் எழுத்துகள் எளியது, என் சமூகம் எளியது, நான் வாழ்ந்த மக்கள் எளியவர்கள். அதனால்தான் இந்த கவிதையும் எளிமையாக இருக்கிறது. வானத்திலிருந்து வழிந்து எடுத்து வந்து வார்த்தைகளை வாக்கியங்களுக்குள் வைக்கும் வல்லமையெல்லாம் எனக்கு பத்தாது. அதனால் இப்பொழுதும் சொல்லிக்கொள்கிறேன், நவீன கவிஞர்களே, நவீன நூல் கொண்டு உயரப்பறக்கும் கவி பட்டங்கள் நீர், உங்கள் பட்டங்களின் பாடுபொருள் பார்வையாளனுக்கு புரிவதில்லை, நானோ அவன் மேனியை சிலிர்க்கச் செய்யும் புதுக்கவி நாய்க்குட்டி. என்னுடைய கர்ப்பகாலத்தில் காத்து வந்த என்னுடைய இந்த கவிதையை, கடவுளை உங்கள் முன் தரிசிக்க வைத்துள்ளேன். இது கல்லாக இருக்கும் பட்சத்தில் செதுக்குங்கள், கடவுளாக இருக்கும் பட்சத்தில் பிறருக்கு கடத்துங்கள். கடவுளை கடத்துவது கவிதையை பொறுத்தவரை தவறில்லை. நன்றி, வணக்கம்.